வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில், அதாவது பிட்காயின் அப்டேட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா நமக்கு ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ கீழே நமக்கு லிக்விடிட்டியும் இருந்தது, அப்போ அதை கலெக்ட் பண்ண வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கேருந்து ஒரு டிரெக்டாக சொல்லியிருந்திருப்போம். இங்கேருந்து இந்த 62,745 அப்படிங்கிற இந்த லெவல் வரும், வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி கன்ஃபார்ம் ஆகினா அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட், இப்போ மார்க்கெட் இங்கேருந்து வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோவில் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கிளியராக புரியணும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்க, ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிட்காயினோட மொமெண்டத்தை பொறுத்து தான் மார்க்கெட்டில் இருக்க மற்ற அல்ட் காயின் எல்லாமே மொமெண்டத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பிட்காயின் தான் மார்க்கெட்டோட கிங். சரியா? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். மார்க்கெட் ஒவ்வொரு லோவும் பிரேக் பண்ணிட்டு வருது. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபிப்பை போட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு ஒரு கோல்டன் ஏரியாவில் ரிவர்சல் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துக்குள்ள அதோட இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு எஃபீச், ஒரு இம்பேலன்ஸ். ரைட், இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது நெக்ஸ்ட்டு, இங்கேருந்து கீழே வருது. ரைட், நமக்கு இந்த இடத்துல எல்லாம் லிக்விடிட்டிஸ் இருக்குது. அப்போ பிட்காயின் நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்கலாம், மார்க்கெட்டிங்கிறது வந்து இந்த எஃபீச்சை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டியும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்படி போகலாம். இதை நம்ம லிக்விடிட்டி, இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன விஷயம். அதாவது மார்க்கெட்டிங்காரந்து எக்ஸாக்டாக இந்த லெவலை டச் பண்ணிட்டு இங்கேருந்து போகன்ட்டு இப்போ மார்க்கெட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் பிடிசியோட 1 hour சார்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை ஹைட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருந்தாலுமே நமக்கு மார்க்கெட் லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண இந்த க்ரீன் கலர் கேண்டலுங்கிறது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டலாக இருக்குது. அதாவது இந்த ஏரியா, ரைட், இதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண கேண்டல் 1 2 3 4 5 ரைட் 6 கேண்டலில் சிங்கிள் ஒரே கேண்டல் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ், அதாவது லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் மார்க்கெட் இங்கே வந்து ரிவர்சல் தரக்கூடிய ஒரு ஜோன் அப்படிங்கிறத. சரியா? இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு. இப்போ நான் 30 minute சார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துக்குள்ள நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா ரைட், மார்க்கெட் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் பக்கம் ட்ரேட் ஆகுது. சேம் அதே டைம் எனக்கு இந்த இடத்துல ஒரு சார்ட் பேட்டர்னும் கிடைக்குது. இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவோம். சரியா? ஃபாலிங் வெஜ்னு சொல்கிறது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்க ட்ரெண்டை நமக்கு புல்லிஷாக ரிவர்சல் பண்ணிவிடும். சரியா? இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், லிக்விடிட்டி ஹீட் மேப்பை செக் பண்ணிப்போம். இதுதான் பிட்காயினோட லிக்விடேஷன் ஹீட் மேப். நமக்கு இப்போ இந்த இடத்துல அதிகப்படியான லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட $64,000 பக்கம். இப்போதான் 108.38 மில்லியன் ரைட், இந்த லெவலுக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த பக்கம் இருக்குது 64,000, 64,070 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர் எடுத்துப்போம். இப்போ நம்ம அதையும் மார்க் பண்ணிப்போம். $64,070. இந்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட 108.38 மில்லியன் லிக்விடிட்டிஸ் இருக்குது.
லைக் அதாவது இந்த இடத்துக்குள்ள. ரைட், அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இங்கே இருந்து, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தானே, நமக்கு ஸ்டில் இன்னும் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகலை, பிரேக் அவுட் கொடுத்தானே அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, 64,070. அப்போ நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் என்ன மார்க்கெட் இந்த ஜோன் வந்து இங்கேருந்து இப்படி ரிவர்சல் ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்முக்காக என்ன பண்ணுவோம், 100 EMA யூஸ் பண்ணிப்போம். மார்க்கெட் இந்த 100 EMAக்கு மேலே இப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பிட்காயின் எதிர்பார்க்கலாம் இந்த லெவல் வரைக்கும். இந்த செட்டப்புங்கிறது நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா நமக்கு இன்னும் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகலை, சரி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்படி இது ஃபெயிலியர் ஆகுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சலை கொடுக்கலாம். ரைட், இந்த மாதிரி இதுக்கு கீழே கொடுத்துச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகும். அதாவது இந்த லோக்கு கீழே பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்டுங்கிறது கண்டினியூ ஆகும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டவுன் ட்ரெண்டுக்கு போணுச்சு அப்படிங்கிறதுனா அடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு பிட்காயின் ட்ரெண்டு புல்லிஷ் தான், நம்ம எதிர்பார்க்குற லெவலும் $64,070 அப்படிங்கிறது. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் இந்த பிட்காயினோட அப்டேட்டை நீங்கள் மறக்காமல் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே மோலில் போட்டுக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.